ஹாய் வணக்கம் சேனல் பேக் டு ரிவென்ஸ் சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் அண்ட் இந்த உண்மை சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா நம்ம தமிழ் மூவியில் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படமும் வந்திருக்கும். அண்ட் அந்த படத்தில் ஒரு பெரிய செவத்தை வச்சு தான் கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. அதாவது இன்னும் இந்த செவரு எத்தனை பேரை காவு வாங்க போகுது அப்படின்னு. சேம் அதே போல் இந்த இடத்துல செவரு கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு கிணறு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனையே ஒரு கிணத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. அது என்ன ஏது, யார் அந்த கிணத்துல மாட்டினா அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த உண்மை சம்பவத்தில் உங்களுக்காக ரொம்பவே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் டைப் பண்ணி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் டைப் பண்ணி ஷேர் பண்ணுறதை விட வாய்ஸ் நோட்டாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் அதை அப்படியே கேட்கும்போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். அதை வச்சு வீடியோ மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ ஓவராக நம்ம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அண்ட் இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் வேலு. இவர் திருச்சியை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் வேலு இவருக்கு நடக்கல, இவருடைய சித்தி பையனுக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. சரியா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வேலு இவங்க சித்தி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கும் போயிருக்காரு. இப்போ நார்மலா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னா எல்லாருமே கலகலன்னு இருப்பாங்க. இங்க இருந்து சின்ன பசங்க ஓடுறது, பெரியவங்க இங்க வேலை செய்யறது, இந்த சைடில் ஒரு கும்பல் பேசி சிரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். சேம் இதே நினைப்போட தான் வேலு இவரும் போயிருக்காரு. ஏன்னா பொதுவாக ஃபங்க்ஷன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா சித்தி வீட்டுக்கு போனா அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ரொம்பவே சோகமா ஏதோ இழந்த மாதிரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் தான். அப்படி இருக்கும்போது இவரும் உள்ள போன உடனே என்னடா இது, சித்தி வீட்டில் ஃபங்க்ஷன் தானே வந்தோம், யார் மூஞ்சிலுமே ஒரு சிரிப்பு இல்லையே, எல்லாருமே ஒரு சோகத்தோட இருந்துட்டு இருக்காங்க, ஏதோ வேண்டா வெறுப்பா இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு இவர் அந்த வீட்டில் இருக்கிற அண்ட் வந்த எல்லாருமே பாக்குறாங்க. யார் மூஞ்சிலுமே ஒரு துளி சிரிப்பு கூட இல்லை. இப்படி எல்லாருமே அமைதியா இருக்கிறத பார்த்த வேலு இவர் என்ன பண்றாருன்னா டைரக்டா அவரோட சித்திக்கிட்டேயும் போறாரு. சித்தி, நம்ம வீட்டில் நல்ல ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு, ஏன் யார் மூஞ்சிலுமே சிரிப்பு இல்லை, அண்ட் நீங்களும் பெருசாக சிரிக்கிற மாதிரியே இல்லையே, மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சோகமாக இருக்கு, என்னாச்சு அப்படின்னு வேலு அவங்க சித்திக்கிட்ட கேட்க. பட் அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு அவங்க சித்தி சொன்ன பதில், இது சந்தோஷமான ஃபங்க்ஷன் தான்ப்பா, ஆனால் அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கூடவும் பகிர்ந்துக்க எனக்கு மனசு இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் ரீசெண்டாக ரொம்பவே சோகமான ஒரு சம்பவமும் நடந்தது. அந்த ஒரு விஷயத்துலேருந்தே நாங்கள் இன்னும் வெளியில் வரல. அதுலேருந்து நாங்கள் முழுசாக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எதிர்பார்க்குற அந்த சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே வரும்பா அப்படின்னு ரொம்பவே சோகத்தோடு சொல்ல. எது சோகமான சம்பவமா, என்ன சித்தியாச்சு அப்படின்னு வேலு அவங்க சித்திட்டு கேட்க. இல்லைப்பா, இப்போ இந்த சூழ்நிலையில் அதை நான் சொல்ல விரும்பலை, அண்ட் அந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லவும் பிடிக்கல அப்படின்னு அவங்க சித்தி அங்கேருந்தும் கிளம்ப. இங்கே வேலு இவருக்கு அப்படி நம்ம சித்தி வீட்டில் என்னடா ஆச்சு, எல்லாருமே இவ்வளோ சோகத்தோடு இருக்காங்க, அண்டு சித்தி சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பிரச்சனைலேருந்து ஒன்ஸ் நாங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஸ்டில் இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வேலு இவரோட மைண்டில் ஓடிட்டு இருக்க. சரி இதை பற்றி தெரிஞ்சால் நம்மளால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். பட் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துல இவரோட தங்கச்சி, அதாவது சித்தியோட பொண்ணு அந்த இடத்துல இருக்காங்க. சரி இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டால் மட்டும்தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சித்தியோட பொண்ணு வேலு இவரோட தங்கச்சியை தனியாக கூப்பிட்டு போகிறாரு. ஏமா, வீட்டில் என்ன பிரச்சனை, யாருமே சிரிக்க மாட்டாங்க, அண்ட் அம்மா கிட்ட கேட்கும்போது ஏதோ சோகமான விஷயம் நடந்ததுன்னு சொல்கிறாங்களே, என்னாச்சு உனக்கு அதை பற்றி தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க தங்கச்சி நடந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த சோகமான விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம், அதாவது நம்ம பிடிஆர் ஃபேமிலி கிட்ட ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்சிடென்ட்டை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் ஓகே இதுக்கான சொல்யூஷன் என் கிட்ட இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்க அதை பார்த்து பர்மனெண்ட்டாக வெளியில் வருவாங்க. அப்படி வெளியில் வர முடியாமல் தவிக்கிற விஷயம் என்னன்றதை இப்போ தான் அவங்க தங்கச்சியை ஷேர் பண்ணுறாங்க. அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது வேலு இவங்க சித்திக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ இதில் பொண்ணு தான் பெரிய பொண்ணு, பையன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கான். அந்த சித்தி பையன் நார்மலாக ஸ்கூலுக்கு ஜாலியாக போயிட்டு வந்துட்டும் இருக்கான். இது மட்டும் இல்லாமல் சித்தி பையனுக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, ஏரியாலையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீ டைமில் பசங்க கூட விளையாடுறது, இங்கே அங்கன்னு சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. ஆனால்
கரெக்டாக ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருக்காரு. இப்படி வார கடைசியும் வருது, சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறும் வருது. 2 நாள் கண்டினியூவாக லீவ் இருக்கு. இந்த 2 நாள் நாம வெளியில் ஜாலியாக சுற்றலாம், பசங்க கூடலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு அந்த ஸ்கூல் பையனும் பிளான் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேய் 2 நாள் லீவுடா, ஜாலியாக இந்த லீவை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பசங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சரிடா எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அண்ட் என்னென்னலாம் விளாட்லாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெளியில் போகிறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் கண்டினியூ நடந்துட்டு இருக்கு. சரி, எவ்வளோ நாள் தான் நம்ம ஒரே இடத்துல ஒரே விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற எங்கன்னா போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, டேய் நம்ம ஊர் அந்த சைடில் ஒரு கிணறு இருக்கே, அந்த சைடு போகலாமா, ஏன்னா அங்கே தான் ஆளுங்கன்னு யாருமே வரதில்லையே, அண்ட் காலியாகவும் இருக்கும், நம்மளும் ஜாலியாக விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வேலு இவரோட சித்தி பையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் அங்கெல்லாம் எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல ஏதோ பேய் நடமாட்டம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்லும்போதும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பையன், டேய் பேயா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, பேயெலாம் சும்மா, நம்ம அங்கே போனோம்னா ஜாலியாக விளாட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ஓகே அப்போ அங்கே போய் விளாட்லாம் அப்படின்னு இந்த கேங் பசங்க எல்லாருமே போகக்கூடாது அந்த கிணறு, அதாவது பேய் கிணத்துக்கிட்ட போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஸ்கூல் பசங்க சின்ன பசங்களுக்கு தெரியாது போல இருக்கு அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை அப்படின்னு. ஏன்னா விளையாடுற யாருக்குமே வந்து நேரங்காலம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. இவங்களும் அது தெரியாமல் அந்த நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு அந்த பேய் கிணத்துக்கிட்டையும் போகிறாங்க மதிய டைம் போல். இப்படியே ஜாலியாக அங்கே விளையாடிட்டு இருக்கும்போதும் அந்த கிணத்தையும் பார்க்குறாங்க. இதில் குறிப்பாக வேலு இவரோட சித்தி பையன் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிணத்துக்கிட்டையும் போகிறாரு. மற்ற பசங்க எல்லாருமே அங்கே இருக்கிற அந்த கிணத்தையும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது சித்தி பையன் இவன் சொல்கிற வார்த்தை, உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா, உள்ளே ஏதாச்சும் பேய் இருக்கா, இங்கே ஏதோ பேய்லாம் இருக்குன்னு சொன்னாங்களே உண்மையா அப்படின்னு அங்கே இருக்கிற சம்திங் ஏதோ கிட்ட கெட்டது ஏதோ கிட்ட வந்து தம்பி பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி பேச்சு கொடுக்குற இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற ஏதுக்கோ கேட்டுதா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. ஆனால் அந்த சமயம் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே அமைதியாக தான் இருந்திருக்கு. இந்த பசங்களும் அந்த இடத்துல ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே பொழுது போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சுமூகமாக தான் போயிருக்கு. இப்படியே எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதுலையும் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வேலு அவரோட சித்தி பையன் அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரியா நடுராத்திரி 12 மணிக்கு மேலே அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி பெனாத்தவும் ஆரம்பிக்கிறாரு தூக்கத்தில். அது பக்கத்துல அம்மா இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஏதோ உடல் சத்தம் மாதிரி அவங்களுக்கும் கேட்க எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல நம்மளோட பையன் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். அண்டு யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த பையன் பார்க்குற அந்த ஒரு திசையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. என்ன பண்ணுறான் நம்ம பையன் அப்படின்னு அந்த பையனை தட்டி, டேய் தூங்காமல் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, நான் அவங்கள பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அவங்க அம்மாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இது அக்காவா, யாரா அப்படின்னு திரும்பவும் அந்த இடத்த திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடம் வழக்கம் போல் எம்டியாக தான் இருக்குது, யாருமே இல்லாமல். டேய் அங்கே யாருமே இல்லைடா, தயவு செஞ்சு தூங்கடா அப்படின்னு பையனை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த திசையை பார்த்து தான் ஏதோ பேசிட்டு இருக்கான். ஆனால் என்ன பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிளியராக தெரியல. இதுக்கப்புறம் அந்த பையன் அப்படியே தூங்கிடுறாரு. நைட்டு இந்த மாதிரி விஷயம் தான் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அம்மா இவங்களுக்கு துளி கூட டவுட் வரல, இது எல்லாமே அமானுஷமாக இருக்குமோ அப்படின்னு. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பையன் நார்மலாக தான் இருக்கான். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் இவங்க பையன் அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கிணத்துக்கிட்ட போயிருப்பாங்களே, மொத்தமாக 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கிணத்துக்கிட்ட போயிருக்காங்க. அண்ட் அவங்க வீடுலாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வேலு இவங்க சித்தி வீட்டில இருந்து 2 வீடு தள்ளி தான் அந்த மற்ற பசங்க வீடு எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு காலையில் வேலு அவங்க சித்தி வீடெல்லாம் பெருக்கி அண்டு தெருவெல்லாம் பெருக்கிட்டு இருக்காங்க. அப்படி தெருவை பெருக்கிட்டு இருக்கும்போது 2 வீடு தள்ளி இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டோட, அதாவது இவங்க பையனோட இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா அவங்களும் வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்கள ஒருத்தர் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது 2 வீடு தள்ளி பெருக்கிட்டு இருக்கிற பையனோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்களும் இவங்க நோக்கி வராங்க, அதாவது சித்தி இவங்களை. அப்படி கிட்ட வந்ததுக்கப்புறம் நார்மலாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு உங்கள் பையன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வளர ஆரம்பித்தானா, எந்திரிச்சு தனியாக உட்காந்து எதையாச்சும் பார்த்து பேச ஆரம்பித்தானா அப்படின்னு கேட்க, அப்படி இந்த இடத்துல சித்தி, ஆமாங்க என் பையன் என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதில்லை, ஆனால் 12 மணிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு அக்கா நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், சரி அது இருக்கட்டும், இது எப்படி நீங்கள் பார்த்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, எங்க நேற்று ஃபுல்லாக நம்ம பசங்க எல்லாருமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தானுங்க, சேம் உங்கள் பையனுக்கு என்ன நடந்ததோ அதே விஷயம் தான் எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் நடந்திருக்கு. அவனும் நைட்டு தூங்காமல் எந்திரிச்சு ஏதோ ஒரு இடத்த பார்த்து பேசிட்டு இருக்கான். கேட்டால் அந்த இடத்துல ஏதோ ஒரு அக்கா நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு. இப்போ இவங்களுக்குள்ளே பேசினதுக்கு அப்புறம் தான் நேற்று யாரெல்லாம் போனாங்களோ எல்லார் வீட்லையும் அந்த 4 பசங்க வீட்லையும் சிம்லராக இதே விஷயம் நடந்திருக்கு. 4 பசங்களும் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்துருக்காங்க.
இப்படி எல்லாருமே பேசினதுக்கப்புறம் அப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, எங்க சின்ன பசங்க இந்த மாதிரி எந்திரிச்சு வளர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க 4 பேருமே ஒன்றா விளையாட்டு இருக்கும்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒன்றா பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஏதோ கனவு மாதிரி வந்திருக்கு. மற்றபடி சின்ன பசங்க புலம்புறதுலாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போதும் இங்கே இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், சின்ன பசங்க இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அதை அப்படியே மறந்துட்டு அன்னைக்கு அவங்கவுங்க வேலையும் பார்க்க போயிடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பசங்க ஏதோ நைட் டைமில் இந்த மாதிரி புலம்பியிருக்காங்க, அதனால் இன்னைக்கு அதாவது சனிக்கிழமை நடந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை பசங்களை வெளியில் எங்கேயும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு அவங்க பசங்களை வெளியில் அனுப்பாமல் அவங்க வீட்டில் தான் உட்கார சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியில் போனாலும் இந்த தெருவை தாண்டி வேற எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த 4 பசங்களும் அன்னைக்கு அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இப்படி எல்லா பசங்களும் வீட்டில் அமைதியாக இருக்கு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இவங்களுக்கும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கவும் பிடிக்கல. இதனாலே இந்த பசங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சரி ரொம்ப தூரம் தானே போக வேண்டாம்னு சொன்னாங்க, பேசாம நம்ம ஏரியாவில் அதுவும் நம்ம தெருவில் ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, அங்கே உட்காந்து ஏதாச்சும் விளையாடலாம் அப்படின்னு இவங்களும் அந்த வேப்ப மரத்துக்கிட்டையும் போகிறாங்க. அண்டு இவங்க எல்லார் வீட்டில் இருந்து பார்த்தா அந்த வேப்ப மரம் ரொம்பவே கிளியராக தெரியும். இப்படி பொதுவாக அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிட்டு இருக்கேன். சரி போர் அடிக்குது, இந்த இடத்துல சின்னதாக கிரிக்கெட் மாதிரி விளையாடலாம் அப்படின்னு இந்த 4 பசங்களில் 3 பசங்க விளையாடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அண்டு ஒருத்தர் மட்டும் ரொம்பவே ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு பார்த்து, டேய் வாடா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட. பட் அந்த பையன் இல்லை நான் வரல, எனக்கு உடம்பு ஒன்றும் இல்லை, ரொம்பவே சோர்வாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே சோர்வாக சொல்லியிருக்கான். அண்ட் இந்த ஒரு விஷயத்த பசங்க இவனும் பார்க்குறாங்க. என்னடா இவன் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ரொம்பவே சோர்ந்து போயில்லையே, இப்போ ரொம்பவே பார்க்கவே பரிதாபமாக அண்டு மயக்கம் போடுற மாதிரி இருக்கானே, என்னாச்சு அப்படின்னு இவங்களும் யோசிக்க. அண்ட் இதுக்கப்புறம் அந்த பையன் அங்கேருந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி இங்கே 3 பேர் தான் விளையாடுறோம், அவனும் இருந்தால் நல்லாயிருக்கும், பேசாமல் அவங்க வீட்டில் போய் அவனை கூப்பிடலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கும் போக. அண்ட் அந்த சமயம் தான் வீட்டுக்கு போனால அந்த பையனோட அம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராங்க. ஆண்டி உங்கள் பையனை கூப்பிடுங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது, டே கூப்பிட்டுன்னு போங்கடா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நாங்கள் ரொம்ப நேரமாக கூப்பிட்டோம், அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அதான் வரலன்னு சொல்கிறான்ல நீங்கள் போய் விளையாடுங்கடா அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இவ்வளோ நேரம் எங்கள் கூட தான் இருந்தான், ஆனால் அவன் ரொம்பவே ரொம்பவே சோகமாக இருக்கான், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இது சோர்வாக இருக்கானா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் ஒரு மாதிரி படுத்த படுக்கையாக பார்க்கறதுக்கே ரொம்பவே சோர்வா அப்படியே மயக்கம் போடுற ஸ்டேஜில் இருக்கும்போதும் அவங்க அம்மாக்கே ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் நான் காலையில் கிளம்பும் போதெல்லாம் என் பிள்ளை நல்லா தானே இருந்தான், இப்போ என்னாச்சு அப்படின்னு அவங்க கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பையனோட அம்மாவும் அவங்க பையனை எழுப்பி, தம்பி என்னாச்சுப்பா, ஏன் இப்படி சோர்வா இருக்க, சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி வியடாவும் பேசிட்டு அப்படியே மயக்கம் போட்டும் கீழே விழுந்துடுறாரு. அண்ட் இந்த இடத்துல அவங்க அம்மா அந்த பையனை எழுப்புறாங்க. ஆனால் அந்த பையனோட உடம்புல ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லை. இப்போ இந்த இடத்துல பயந்த அந்த ஸ்கூல் பையனோட அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கிளினிக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. பட் பெருசாக எதுவுமே இல்லை, சரியாக சாப்பிடாதனால தான் இப்படி மயக்கம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயமும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு நல்லா சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனையாக அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய விஷயத்த அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவும் சரி ஆனால் அந்த பையனோட அக்காவும் சரி 2 பேருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நைட் எல்லாருமே நல்லா தூங்கிட்டும் இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த பையனும் தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுராத்திரி இந்த பையனோட அம்மாக்கும் ஆனால் அந்த பையனோட அக்கா இவங்க 2 பேருக்குமே நம்ம தம்பி யார் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு சத்தமும் அம்மா அண்டு பொண்ணு 2 பேருக்குமே சேம் டைமில் கேட்டிருக்கு. அண்டு 2 பேருமே என்ன இவன் நைட் டைமில் யார்கிட்டயோ பேசுகிறான் அப்படின்னு அவங்களும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த சமயம் அவங்க பையன் தூங்கிட்டு இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கான். இந்த ஒரு விஷயத்த அந்த பையனோட அக்காவும் பார்க்குறாங்க. என்ன இவன் அங்கே உட்காந்து யார் கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நகர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அக்கா இவங்களுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி சொல்லப்போனால் அந்த பையனோட அக்காவே அலற லெவலுக்கு ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. அது என்னென்னா, இப்போ நார்மலாக லவ்வர்ஸ் எப்படி உட்காந்து கையை பிடிச்சி பேசுவாங்க, அதே போல் அந்த பையனுக்கு பக்கத்தில் ஒரு ஆணோட உருவம் கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே இருந்துட்டு அண்டு ரொம்பவே தடிமனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்கிற ஒரு உருவம் அந்த பையனோட கையை பிடிச்சி என் கூட வந்துரு, அன்னைக்கு நீ வந்தல்ல அந்த இடத்துக்கு வந்துரு, அங்கே வந்தனா நீ செத்துடலாம், அதுக்கப்புறம் நீ என் கூட வந்துடுவ அப்படின்னு அந்த உருவம் இவங்க தம்பிக்கிட்டையும் பேச, அண்ட் இதுக்கேற்ற மாதிரி அந்த தம்பியும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு, நான் வரேன் இப்போ வரேன் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு விஷயத்த பார்த்தா அந்த பையனோட அக்கா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி அக்கா இவங்க பார்த்து திகைச்சு போயிருக்கிற அந்த ஒரு சமயம் அந்த பையனோட அம்மா இவங்களும் பார்க்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது நம்ம பையன் பேய் கூட மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு.
இதுக்கப்புறம் அந்த பையனோட அக்கா என்ன பண்றாங்கன்னா தம்பியை காப்பாற்றலாம் அப்படின்னு இங்க இருந்து ஓடி போயிட்டு தம்பி கிட்ட போறாங்க. ஆனா அக்கா தம்பி கிட்ட போறதுக்குள்ள அங்க இருக்கிற உருவம் அந்த பையனை விட்டுட்டு தற்காலிகமா அந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போயிருக்கு. ஆனா அந்த இடத்துல தம்பி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்காரு. இது மட்டும் இல்லாம தம்பி கிட்ட ஓடி வந்த அக்கா சாதாரணமெல்லாம் ஓடி வரல, ஒரு அலறல் சத்தத்தோட, அதாவது ஒரு உருவத்தை பார்த்த அந்த பயத்துல அலறல் சத்தத்தோட தான் தம்பி கிட்டையும் ஓடி வந்திருப்பாங்க. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் பொழுது விடியறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு. அது வரைக்கும் தம்பி எப்படியாச்சும் சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு அக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கட்டில தான் படுத்துட்டு இருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் தம்பி இவனை கட்டில படுக்க வச்சுக்கலாம், நாம கீழே படுத்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு தம்பியை கட்டில படுக்க வச்சுட்டு அக்கா அண்ட் அம்மா இவங்க கீழே தான் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு பயங்கரமான விஷயமும் அந்த வீட்டுல அந்த பையனுக்கு நடக்குது. இப்படி அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அவங்க பொண்ணு கிட்ட தம்பியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, எங்கேயும் வெளியில அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. அண்ட் அப்படியே நைட்டும் வருது. சேம் அதே போல் அன்னைக்கு நைட்டும் அந்த பையனை கட்டில் படுக்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே கீழே படுத்துக்கிறாங்க. இப்படி கீழே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அக்கா இவங்களுக்கு லைட்டாக முழிப்பும் வருது. சரி, எந்திரிச்சு தம்பி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் கண்ணை முழிச்சு தம்பி படுத்துருக்கிற அந்த இடத்த பார்த்தா அந்த பெட்டில் தம்பியை ஆளை காணும். உடனே திரும்பி அந்த வாசல்கிட்டையும் பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் அந்த இடத்துல உட்காந்து தான் அந்த உருவத்துக்கிட்டையும் பேசிட்டு இருந்திருப்பான். சேம் அதே மாதிரி பேசுகிறானா அப்படின்னு அந்த இடத்தையும் பார்த்தா அந்த இடமும் எம்டியாக தான் இருக்குது. அண்ட் வீடு ஃபுல்லாக தேடியும் பார்க்குறாங்க, பாத்ரூம் கிட்டலாம் பார்க்குறாங்க, அந்த பையனை எங்கேயுமே காணும். உடனே அம்மாவை எழுப்பி விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்களும் தேடி பார்க்குறாங்க, அவங்க பையனை ஆளையும் காணும். இப்போ இந்த நடுராத்திரி அம்மா அண்ட் தங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில் வந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வீடோட கதவை தட்டி பையன் வீட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஆனால் யாரோட வீட்லையும் அவங்க பையனும் இல்லை. அப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற இவங்க பையனோட மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று சேர்றாங்க. அண்ட் அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்கேயுமே அந்த பையனையும் காணும். அப்போது எதிர்ச்சியா அந்த 3 பசங்களும் ஒருவேளை அந்த கிணத்துல இருப்பானோ அப்படின்னு இவங்களுக்குள்ளேயும் சொல்ல, எது கிணறா அப்படின்னு தொலைஞ்சு போன பையனோட அம்மா அவங்களும் கேட்க, அப்போதான் அந்த பசங்க இல்லை அன்னைக்கு நாங்கள் அங்கே விளையாடிட்டு இருந்தோம், ஒரு வேளை அங்கே இருப்பானோ அப்படின்னு இவங்களும் சொல்ல, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த கிணத்துக்கிட்டையும் போகிறாங்க. ஆனால் அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்தா அந்த கிணத்தை ஒட்டன மாதிரி ஒரு பெரிய பலகையும் இருக்குது. அதில் படுத்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு, அதுவும் நார்மலாக நல்லா வளர்ந்தவங்க படுத்துட்டு கால் மேலே காலை போட்டால் அவங்களோட அவுட்லுக் எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் பையனும் அந்த கிணத்தை ஒட்டி இருக்கிற அந்த பிளேவுட் மேலே படுத்துட்டு கால் மேலே கால் போட்டிருக்கிற இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இவங்க செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக அந்த பையன் அந்த கிணத்துக்குள்ளே தான் விழுந்துடும் அப்படின்னு இவங்களும் அவசர அவசரமாக வந்து அவங்க பையனை பிடிச்சி, டேய் இங்கே எப்படா வந்து இங்கே எப்போ படுத்த அப்படின்னு கேட்கும்போது, எது பையனா, யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க, நான் உன் பையன் கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி நல்லா வளர்ந்த ஆம்பளை குரல்ல ஒரு ஸ்கூல் பையன் சின்ன பையன் பேசுறத பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற அம்மா அண்டு மற்ற எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, இது என் பையனோட வாய்ஸ் இல்லையே அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் உன் பையனை நான் விட மாட்டேன், உன் பையனை உயிரோட இந்த கிணத்துல தள்ளி கொன்னு அவனை நான் என் கூடவே கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் ஸ்கூல் பையன் அப்படியே அந்த கிணத்துக்குள்ளேயும் குதிச்சிடறான். குதிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 ஸ்கூல் பசங்களோட 3 ஸ்கூல் பசங்களோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு நீச்சல் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்க உடனே அந்த கிணத்துலையும் குதிச்சிருக்காங்க. அந்த தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த பையனை எப்படியோ காப்பாற்றி உயிரோட அந்த கிணத்தை விட்டு மேலேயும் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த பையனோட அம்மாவுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது, ஏதோ செத்து போன ஆளோட ஆன்மா தான் இப்போ என் பையனை பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. அந்த பையனை அந்த கிணத்துலேருந்து உயிரோட மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் பையன் இப்போ நார்மலாக தான் இருக்கான். அந்த ஆன்மா இப்போ அந்த பையனோட உடம்புல இல்லை. டேய் என்னடாச்சு, ஏன்டா அந்த கிணத்துக்கிட்ட வந்த அப்படின்னு அவங்க பையன்கிட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியலமா, நான் நைட் டைம் ஆனால் ஏன் இந்த கிணத்துக்கிட்ட வரேன் அப்படின்னு தெரியல, எப்படி வரணும்னு தெரியல, அண்டு நேற்று வந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் 4-5 நாள் முன்னாடி நானும் பசங்களும் இந்த இடத்துல விளையாடவும் வந்தோம். அப்போது நான் இந்த கிணத்து பக்கத்தில் ஒரு உருவத்தையும் பார்த்தேன். அண்ட் அந்த உருவம் அன்னைக்கு என்னை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கும் வந்திருக்கு. அந்த உருவத்தை நான் நிறைய தடவை நம்ம வீட்லயும் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த உருவம் தான் இப்போ என்ன கொல்ல துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஸ்கூல் பையன் அவங்க அம்மாயிட்டையும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட அம்மா ஷாக்கிங்கா இன்னொரு விஷயமும் கேட்கிறாரு, டேய் நடுவில் ஏதோ சொன்னியே, நைட் டைமில் உனக்கே தெரியாமல் நிறைய தடவை இங்கே வந்திருக்க அப்படின்னு, அப்போ நீ எங்களுக்கு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக நீ இங்கே தான் இருக்கிய அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நீங்கள் நிறைய தடவை தூங்கும்போது உங்களுக்கு தெரியாமல் நான் இந்த இடத்துக்கு வருவேன், ஆனால் நான் எப்படி வரேன்னு தெரியாது, ஆனால் நான் வரும்போது இந்த உருவம் தான் என்னை கூட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல அம்மா பயங்கரமாக திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டினது மட்டும் இல்லாமல், இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பேசாமல் உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ நம்ம ஊரில் இருக்காது, பக்கத்து ஊரில் இருக்கிற என் அக்கா உன் பெரியமா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி விடிஞ்ச உடனே அவங்க பையனை பார்சல் பண்ணி பக்கத்து ஊருக்கு அனுப்பிடுறாங்க. பட்
பையன் பக்கத்து ஊர் போனதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்ச அம்மா அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த இடத்துல இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை, என்ன விஷயம்லாம் நடந்ததும் சேம் அது இல்லை, அதை விட அதிகமாகவே அந்த பக்கத்து ஊருக்கு பெரியம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரச்சனைகள் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. இப்படி இந்த சைடில் பெரியம்மா அவங்க வீட்டில் ஓகே நம்ம தங்கச்சியோட பையன் வீட்டுக்கு வரான், அவனுக்கு நல்லா சமைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நிறைய நான்வெஜ்லாம் வீட்டில் சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நல்லா சமைச்சதுக்கப்புறம் அந்த பையனும் நல்லா சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது பெரியம்மா இவங்களுக்கு கிச்சனில் இந்த பாத்திரத்தை யாரோ தூக்கி போடுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இது, கிச்சனில் எதனா பூனைக்கிட்ட எதனா வந்துருச்சு அப்படின்னு இவங்களும் அது என்னன்னு செக் பண்ணுறதுக்காக எந்திரிச்சு வந்து கிச்சன் கிட்டேயும் பார்த்தா ஊர்லேருந்து வந்த இவங்க தங்கச்சி பையன் அந்த இடத்துல ஒரு பெரிய தட்டில் நிறைய சாப்பாடு அண்டு நிறைய கறிலாம் போட்டு ஒரு வளர்ந்த ஆண் எந்த மாதிரி அள்ளி நல்லா சாப்பிடுவாங்களும் சேம் அந்த விஷயத்தை தான் அந்த பையனும் பார்க்க இவங்களுக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகுது. அண்டு கிட்ட வந்துட்டு தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா நல்லா சாப்பிட்டேன், இப்போ என்ன திரும்ப பசிக்குதா அப்படின்னு கேட்கும்போது தம்பியா, யார் தம்பி, நான் குரு அப்படின்னு அந்த பையன் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா ஃபர்ஸ்ட் டைமா அதோட பேரை சொல்லுது. அப்ப பெரியம்மா இவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் பண்ணி என் பையன் உடம்புல என்ன பண்றான்னு கேட்கும்போதும் இல்ல உன் பையனை நான் கொண்டு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த இடத்துல பெரியம்மா இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. உடனே பூஜை ரூமுக்கும் போயிட்டு நல்லா ப்ரே பண்ணி அங்கிருந்து திருநீர் எடுத்துட்டு வந்து இந்த பையன் நெத்திலையும் வச்சு விடுறாங்க. அப்படி வச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் அந்த செகண்ட் ஒரு மாதிரி மயக்கம் போட்ட மாதிரியும் விழ உடனே பெரியம்மா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை தூக்கிட்டு தூங்க வைக்கிறதுக்கு பெட்ரூம்லாம் போல டைரக்டா அவங்க வீட்டில் இருக்கிற பூஜை ரூமுக்கும் போயிடுறாங்க. அண்ட் விடிய அந்த பூஜை ரூம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரியும் இப்போ போனது திரும்ப கண்டிப்பா வரும், அதனால அது வரக்கூடாதுன்னா நம்ம சேஃபா இருக்க வேண்டிய ஒரே இடம் இந்த பூஜை ரூம் தான் அப்படின்னு விடிய அந்த பூஜை ரூம்ல மட்டும்தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெரியம்மா இவங்களும் எப்படா பொழுது விடியும் அப்படின்னு வெயிட் பண்ண இப்படி பொழுது விடிஞ்ச உடனே அந்த பையனை கூட்டிட்டு முதல் வேலை என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல மாரியம்மன் கோவிலும் இருக்கு. ஆனா அந்த கோவிலுக்கு போன உடனே அங்க இருக்கிற பூசாரிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது அவரும் உட்காந்து கணிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் பின்னாடி ஒரு துர்ஆன்மா நிறைவேறாத ஆசையில இறந்து போன ஒரு வயசு பையனோட ஆன்மா சுத்திட்டு இருக்குமா. அட இதுக்கு முன்னாடி இந்த பசங்க தேவையில்லாம அவங்க ஊர்ல இருக்கிற அந்த கிணத்துக்கிட்ட போயிருக்காங்க. அட் அந்த கிணத்துல தான் அந்த பையன் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்கான். அப்படி இறந்து போன அந்த பையன் தான் அந்த கிணத்தையே சுத்தி வந்திருக்கான். இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கும் தெரியும். ஆனா இந்த பசங்க விளையாட்டுத்தனமா அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. அப்படி போனதுனால அந்த ஆன்மா இவனை பின்தொடர்ந்து இவன் பின்னாடியே வந்திருக்கு. இவனை எப்படியாச்சும் கொன்னுறணும் அப்படின்னும் இவன் இறந்ததுக்கு அப்புறம் இவனோட ஆன்மாவை தனக்கு ஒரு துணையா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஆன்மா ட்ரை பண்ணிட்டும் இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கிளியரா சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க அந்த ஆன்மா அந்த இடத்துல சும்மா தான் இருந்தது. ஆனால் இவனுங்க ஏதோ பேசி அந்த ஆன்மாவை கையோட கூட்டு வந்திருக்கானுங்க. அப்படி கூட்டு வந்ததுனால தான் அந்த ஆன்மா ஒரு வித கோவத்தோடவும் அண்டு தான் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத விஷயத்தால ரொம்பவே கோவப்பட்டு இப்போ இந்த பையனை கொல்லணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கு. அண்ட் உங்கள் பையனை நீங்கள் காப்பாற்றினா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. சரியா இந்த இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஒரு முனீஸ்வரர் கோவிலும் இருக்கு. அந்த கோயிலுக்கு போனால் மட்டும்தான் இவனை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதுவும் நீங்கள் உடனே போகணும். காலம் தாமதிச்சிங்கன்னா கண்டிப்பாக இவன் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பெரியம்மா அண்ட் அவங்க கணவரான பையனோட பெரியப்பா அண்ட் பாதிக்கப்பட்ட இந்த பையனை கூட்டிட்டு டைரக்டாக 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற முனீஸ்வரர் கோயிலுக்கும் கூட்டு போகிறாங்க. கடைசியாக அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்டே மறுபடியும் நடந்த விஷயத்த சொல்லும்போது அந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆன்மாவை திரும்பவும் இந்த பையன் உடம்புல வர வச்சு அதுக்கு ஏதாச்சும் தரதா இருந்தால் தந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு வர வச்சிருக்காங்க. அண்ட் வந்ததுக்கப்புறமும் சேம் அதே விஷயத்தை தான் கேட்குறாங்க, நீ யாரு என்ன வேணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை தான் அந்த ஆன்மாவும் சொல்லுது, எனக்கு இந்த பையன் வேணும், இவரை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் நான் நிறைவேறாத ஆசையில் இறந்து போயிட்டேன், எனக்கு ஒரு துணை வேணும், எனக்கு துணையாக இந்த பையன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் அந்த 3 பேரை விட்டு இந்த பையன் பின்னாடி வந்தேன். இது மட்டும் இல்லாமல் மற்ற பசங்களை தொந்தரவு பண்ணாமல் இவனை நான் மெயினாக தொந்தரவு பண்ணுறதுக்கு காரணம் இந்த பையன் தான் என்ன தொந்தரவு பண்ணால் மற்ற யாருமே என்ன தொந்தரவு பண்ணலை. இவன் என்ன தொந்தரவு பண்ணதுனால தான் இவனை நான் கொல்லணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு தோணுதுன்னு அந்த ஆன்மா சொல்லியிருக்கு. ஆனால் இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆன்மா கிட்ட இந்த பையனை விட்டுரு, அதுக்கு பதிலாக வேற எதனா கேளு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த பையன் தான் வேணும் அப்படின்னு அந்த ஆன்மா பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பூசாரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரு பெரிய பூஜை பண்ணால் மட்டும்தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அந்த ஆன்மாவை துரத்துறதுக்காக பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்பவே பெருசாக தான் பண்ணுறாங்க. கடைசியாக அந்த ஆன்மாவை அந்த பையன் உடம்புல இருந்து அப்படியே தனியாக பிரித்து வெளியில் எடுக்கிறாங்க. அப்படி வெளியில் எடுத்து அதை அடைக்கும் போது அந்த
ஆன்மா சொன்ன பதில், இப்போ வேணா நீங்கள் என்ன இவன் உடம்புல இருந்து என்னை பிரித்து வைக்கலாம், ஆனால் உங்களால் என்னை அழிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பையனை தேடி நான் வருவேன். அப்படி நான் வெளியில் வரும்போது கண்டிப்பாக இதுக்கு சம்மந்தமான யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். இது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் வந்த அடுத்த செகண்ட் இந்த பையனும் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு அந்த ஆன்மா ஒரு கொலவெறியோட அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த ஆன்மா அந்த அடக்கிற அந்த கட்டுக்குள்ளேயும் போயிருது. இப்படி அந்த ஆன்மாவை அடக்கினதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பெரியம்மா அந்த பையனோட அம்மா, இதுக்கப்புறம் என் பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இப்போதைய விஷயத்த மட்டும்தான் அந்த பூசாரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் இங்க இருக்கிற அந்த பையனோட அம்மா பெரியம்மா இவங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரியும், இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த ஒரு விஷயம் இதோட முடியல, இது இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம பையனை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு லெவலுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் அந்த பூசாரியை இன்னும் முழுசா பிரச்சனை முடியலமா, இப்போதைக்கு இந்த ஆன்மாவை இந்த கோவிலில் தான் அடைச்சி வச்சிருக்கேன், ஆனால் இந்த ஆன்மா வெளியில் வரத்துக்கு டைம் எடுக்கும், அதுக்குள்ளே நாம் ஏதாச்சும் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரச்சனையை வந்து முழுமையாக சரி பண்ணோன்னா அதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சைடில் அந்த பையனோட அப்பா அம்மா இவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, மறுபடியும் அந்த ஆன்மா திரும்ப வந்துடும் அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் இருந்துருக்காங்க. ஸோ இதனால தான் அந்த ஃபங்க்ஷனில் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே மூஞ்சில் சிரிப்பும் இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லாமல் ரொம்பவே சோகமாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபரான வேலு இவர் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதாவது அவங்க சித்தி பையனை வந்து காப்பாற்றணும், பர்மனெண்ட்டாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட ஏதாச்சும் உதவி, அதாவது இந்த விஷயம் பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் அதை படித்து பார்த்து அதன்படி நடந்து வெளியில் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக வேலு இவரும் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இந்த சின்ன பையனை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு எது வழி, என்ன பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணால் கண்டிப்பாக இந்த பையன் உயிர் பழைப்பான், ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு தோன்ற அந்த ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்காக அந்த ஃபேமிலி ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க பையனை காப்பாற்றுறதுக்கு. அண்டு இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். அண்ட் இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்களுடைய தாழ்மையான அந்த கருத்து என்னன்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும்.